வரலாறு அது நமக்கு ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்லாது, சில நேரங்களில் அது கேள்விகளையும் விடும். பல சம்பவங்கள் நடந்திருக்குது, ஆனா அவை எப்படி நடந்தது என்று இன்னும் தெரியவில்லை. இன்னைக்கு நான் பார்க்க போறது வரலாற்றில் நடந்த 5 அன்எக்ஸ்பிளைன்ட் ஈவென்ட்ஸ். 1959ல பனியில் மூழ்கிய மலைப்பகுதி யூரால் மவுண்டன்ஸ். அங்கே ஒரு குரூப் ஹைக்கர்ஸ் ஒரு எக்ஸ்பெடிஷனுக்கு சென்றிருந்தார்கள். டோட்டல் 9 பேர், எக்ஸ்பீரியன்ஸ்ட், ட்ரெயின்ட், சர்வைவல் ஸ்கில்ஸ் தெரிந்தவர்கள். ஆனா சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் அனைவரும் டெட்டா கண்டுபிடிக்கப்பட்டார்கள். அந்த பிளேஸ் இப்போ டயட்லாஃப் பாஸ்னு அழைக்கப்படுகிறது. அவர்கள் கேம்ப் சைட்ல டென்ட் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா அது வெளியிலிருந்து இல்ல, உள்ளிருந்து கிழிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஏன் டென்ட்டை உள்ளிருந்து கிழிச்சாங்க? அவர்கள் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல ப்ராப்பர் க்ளோத்ஸ் கூட இல்லாம டென்ட்டை விட்டு வெளியே ஓடுனாங்க. சிலர் ஸ்னோல ஃப்ரீஸ் ஆயிருந்தாங்க, சிலர் ஸ்ட்ரேஞ்ச் இன்ஜுரிஸுடன், ஸ்கல் ஃப்ராக்சர்ஸ், இன்டர்னல் டேமேஜ். ஆனா எக்ஸ்டர்னல் வூண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு விக்டிம் டங்கு கூட மிஸ்ஸிங். இது ஒரு நார்மல் ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. பல தியரிஸ் வந்துச்சு. முதல் எக்ஸ்பிளனேஷன், அவலாஞ்ச், சடன் ஸ்னோ ஸ்லைட். அவர்கள் பேனிக் ஆகி ஓடி இருப்பாங்களா? ஆனா அந்த ஏரியால அவலாஞ்ச் எவிடன்ஸ் கிடைக்கல. இன்னொரு தியரி, மிலிட்டரி டெஸ்ட், சீக்ரெட் வெப்பன்ஸ் டெஸ்ட், ரேடியேஷன், பிளாஸ்ட், அதனால் இன்ஜுரிஸ். ஆனா கிளியர் ப்ரூஃப் இல்ல. இன்னொரு சில்லிங் தாட், அன்னோன் ஃபோர்ஸ், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஏதோ அவர்களை அந்த அளவுக்கு பயமுறுத்தியதா? அவர்கள் டென்ட்டை உள்ளிருந்து கிழிச்சாங்க, ஃபுட்வேர் கூட இல்லாம ஓடுனாங்க, எக்ஸ்ட்ரீம் கோல்ட்ல. அது ஒரு நார்மல் ஃபியர் இல்ல. அவர்கள் எதை பார்த்தபடி ஓடுனாங்க? இந்த இன்சிடென்ட் இன்னைக்கும் அன்சால்வ்ட். டயட்லாஃப் பாஸ் ஹிஸ்டரியிலேயே மோஸ்ட் டெரிஃபையிங் மிஸ்டரிஸ்ல ஒன்று. ஐரோப்பாவின் ஒரு நகரம் ஸ்ட்ராஸ்பர்க். அங்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் விஷயம் ஆரம்பிச்சது. ஒரு பெண் திடீர்னு நடனமாட ஆரம்பிச்சாங்க. அது ஒரு செலிப்ரேஷன் இல்ல, மியூசிக் கூட இல்ல. ஆனாலும் அவங்க ஸ்டாப் பண்ணவே முடியல. நடனமாடினார்கள், நிறுத்த முடியாமல். அவர்ஸ், டேஸ் அவங்க தொடர்ந்து டான்ஸ் பண்ணினாங்க, ரெஸ்ட் இல்லாம, கண்ட்ரோல் இல்லாம. அதற்கு பிறகு இன்னும் பலர் அதே மாதிரி அன்கண்ட்ரோலபிளா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரீட்ஸ் முழுக்க பீப்புள் டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எக்ஸாஷன் இருந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியல. சிலர் டேஸ்க்குள்ள கொலாப்ஸ் ஆயிடாங்க, சிலர் டெத் ஆகிட்டாங்க. இது ஒரு டிசீஸா இல்ல மைண்ட் கண்ட்ரோலா? பல தியரிஸ் வந்துச்சு. முதல் எக்ஸ்பிளனேஷன், மாஸ் ஹிஸ்டீரியா. ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபினாமினன். ஒரு ஃபியர், ஸ்ட்ரெஸ், அது குரூப்ல ஸ்ப்ரெட் ஆகி பாடி கண்ட்ரோல் லூஸ் ஆகலாம். ஆனா அந்த அளவுக்கு பிசிக்கல் எக்ஸாஷன், டெத் எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டம். இன்னொரு தியரி, பாய்சன், கண்டாமினேட்டட் ஃபுட், ஃபங்கஸ் டாக்ஸின்ஸ். அது ஹாலுசினேஷன் பிளஸ் அன்கண்ட்ரோல்ட் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்குமா? ஆனா அது மட்டும் காரணமா இவ்வளவு பேரை ஒரே மாதிரி பாதிக்குமா? இமேஜின் பண்ணுங்க, உங்கள் பாடி உங்கள் கண்ட்ரோல்ல இல்ல. நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது. உங்கள் லெக்ஸ் உங்கள் மைண்டுக்கு கேட்காம தொடர்ந்து மூவ் ஆகுது. மனிதர்கள் இப்படியும் கண்ட்ரோல் இழக்கிறார்களா? இந்த இன்சிடென்ட் ஹிஸ்டரியில நடந்த ஒரு ரியல் மிஸ்டரி. மனித மனசு எவ்வளவு அன்பிரடிக்டபிள்னு காட்டும் ஒரு டார்க் எக்ஸாம்பிள். 1908இல் ரஷ்யாவின் ரிமோட் பகுதியில் சைபீரியா ஒரு அன்இமேஜினபிளான விஷயம் நடந்தது. காலை நேரம் திடீர்னு வானத்தில் ஒரு பிரைட் லைட், சூரியனை விட பிரகாசமானது. அதுக்கப்புறம் ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன், ஒரு நகரத்தை அழிக்கக்கூடிய அளவு. ஒரு நகரத்தை அழிக்கக்கூடிய பிளாஸ்ட். அந்த பிளாஸ்ட் அருகில இருந்த ஃபாரஸ்ட் முழுக்க ஃபிளாட்டன் ஆகி போச்சு. மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் ஒரே டைரக்ஷன்ல விழுந்தது. ஏரியா ஃபுல் டிஸ்ட்ரக்ஷன். ஷாக் வேவ் கிலோமீட்டர்ஸ்க்கு டிராவல் பண்ணுச்சு. விண்டோஸ் பிரேக் ஆயிடுச்சு. பீப்புள் மைல்ஸ் தூரத்துல கூட ஃபீல் பண்ணாங்க. ஆனா பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி என்னன்னா, அந்த இடத்துல எந்த கிரேட்டரையும் கிடைக்கலை. ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன், ஆனா இம்பாக்ட் மார்க் கூட இல்லை. அது எப்படி பாசிபிள்? பல தியரிஸ் வந்துச்சு. முதல் எக்ஸ்பிளனேஷன், மீட்டியார் ஏர்பர்ஸ்ட். ஒரு மீட்டியார் எர்த் அட்மாஸ்பியருக்குள் என்டர் ஆகி கிரவுண்டுக்கு வந்ததுக்கு முன்னாடியே மிட் ஏர்ல எக்ஸ்ப்ளோட் ஆகியிருக்கும். அதனால் கிரேட்டர் இல்லை. இது சயின்டிபிக்கா மோஸ்ட் அக்செப்டட் தியரி. ஆனா அந்த டைம்ல
எந்த கிளியர் ஃபிராக்மெண்ட்டையும் கிடைக்கலை. எக்ஸாக்ட் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. இன்னொரு தாட், அன்னோன் எனர்ஜி. ஒரு அன்னோன் ஃபோர்ஸ் அட்மாஸ்பியரிக் எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் பண்ணி இருக்குமா? அது நேச்சுரலா இல்ல இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஏதோவா? இமேஜின் பண்ணுங்க, ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் ஸ்கையில் இருந்து வந்து ஃபாரஸ்ட் முழுக்க ஃபிளாட்டன் பண்ணுது, எந்த ட்ரேஸையும் விடாம. கிரேட்டர் இல்லாம எக்ஸ்ப்ளோஷன் எப்படி? இந்த ஈவெண்ட் சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணாலும் இன்னும் முழு ஆன்சர் கிடைக்கலை. டங்கஸ்கா உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் அன்சால்வ்ட் எக்ஸ்ப்ளோஷன் மிஸ்டரி. ஒரு புத்தகம், நூற்றாண்டுகளாக யாராலும் படிக்க முடியாத ஒரு புத்தகம். அதுதான் இந்த மேனுஸ்கிரிப்ட். 15ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது என்று நம்பப்படுகிறது. அதுல நிறைய பேஜஸ் முழுக்க அன்னோன் லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் எந்த லாங்குவேஜ்ல இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இமேஜின் பண்ணுங்க, வேர்ட்ஸ் இருக்குது, சென்டென்சஸ் இருக்குது, ஆனா எந்த நோன் லாங்குவேஜுக்கும் மேட்ச் ஆகாது, டீகோட் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, அந்த புத்தகத்துல ஸ்ட்ரேஞ்ச் டிராயிங்ஸ், அன்னோன் பிளான்ஸ், வியர்ட் சிம்பிள்ஸ், அன்யூஷுவல் டயக்ராம்ஸ். அந்த பிளான்ஸ் ரியல் உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அது ஒரு இமேஜினேஷனா இல்ல லாஸ்ட் நாலேஜா? செஞ்சுரிஸா சயின்டிஸ்ட்ஸ், லிங்குவிஸ்ட்ஸ், கோட் பிரேக்கர்ஸ் இதை டீகோட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கும் ஃபெயிலியர். இது ஒரு பிராங்கா இல்ல ஒரு ரியல் ஹிடன் நாலேஜா? பல தியரிஸ் வந்துச்சு. முதல் எக்ஸ்பிளனேஷன், சீக்ரெட் கோட். இது ஒரு என்கிரிப்டட் லாங்குவேஜ், இன்டென்ஷனலி ஹைட் பண்ணப்பட்ட நாலேஜ், ஒன்லி சிலருக்கு மட்டும் புரியுமா? இன்னொரு தியரி, லாஸ்ட் சிவிலைசேஷன். ஒரு பழைய சிவிலைசேஷன், அவர்களோட லாங்குவேஜ் இப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆகி போயிருக்கும், அதனால் டீகோட் பண்ண முடியல. இமேஜின் பண்ணுங்க, அந்த புக்ல மெடிசின் சீக்ரெட்ஸ் இருக்குமா, அன்னோன் சயின்ஸ் இருக்குமா, அல்லது டேஞ்சரஸ் நாலேஜா? இதுல என்ன சீக்ரெட்ஸ் இருக்குது? வாய்னிக் மேனுஸ்கிரிப்ட் ஒரு புத்தகம் மட்டும் இல்ல, மனித வரலாற்றிலேயே மோஸ்ட் மிஸ்டீரியஸ் கோட். 1587 லயன் ஒரு புதிய வாழ்க்கைக்காக ரோவனோக் ஐலண்ட்ல ஒரு ஸ்மால் இங்கிலீஷ் காலனி அமைக்கப்பட்டது. மென், விமென், குழந்தைகள், டோட்டல் செட்டிலர்ஸ் ஒரு வில்லேஜ் மாதிரி வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா சில காலத்திற்கு பிறகு அந்த காலனிக்கு சப்ளைஸ் கொண்டு வர்ற கேப்டன் திரும்பி வந்தபோது ஒரு ஷாக்கிங் விஷயம், அந்த வில்லேஜ் முழுக்க எம்டி, எந்த மனிதரும் இல்லை. ஒரு வில்லேஜ் முழுக்க காணாமல் போய்விட்டது. ஹவுசஸ் இன்டாக்டா இருந்தது, எந்த ஃபைட் சைன்ஸும் இல்ல. ஆனா எல்லா மனிதர்களும் டிஸப்பியர். ஒரே ஒரு க்ளூ மட்டும், ஒரு மரத்தில் கார்வ் பண்ணப்பட்டிருந்த ஒரு வேர்ட், குரோவட்டோவன். அதற்கு என்ன அர்த்தம்? அது ஒரு பிளேஸா, ஒரு ட்ரைபா, அல்லது ஒரு மெசேஜா? பல தியரிஸ் வந்துச்சு. முதல் எக்ஸ்பிளனேஷன், ரீலோகேஷன். செட்டிலர்ஸ் நியர்பை குரோவட்டோவன் ஐலண்டுக்கு ஷிஃப்ட் ஆனாங்களா, சர்வைவல்காக மூவ் பண்ணுனாங்களா? ஆனா அவர்கள் எங்க போனாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. இன்னொரு தியரி, அட்டாக். லோக்கல் ட்ரைப்ஸ் அல்லது எனிமி ஃபோர்சஸ் காலனியை அட்டாக் பண்ணி இருப்பாங்களா? ஆனா எந்த வயலன்ஸ் எவிடன்ஸும் கிடைக்கல. அதுதான் பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி. ஸ்ட்ரகிள் இல்ல, டிஸ்ட்ரக்ஷன் இல்ல, ஆனா மக்கள் மட்டும் இல்லை. இமேஜின் பண்ணுங்க, ஒரு முழு வில்லேஜ் ஒரே நாளில் ட்ரேஸே இல்லாம டிஸப்பியர் ஆகுது. அவர்கள் எங்கே போனார்கள்? ரோவனோக் காலனி ஹிஸ்டரியிலேயே மோஸ்ட் ஃபேமஸ் டிஸப்பியரன்ஸ். இன்னைக்கும் ஆன்சர் இல்லாத ஒரு கொஸ்டின். இந்த சம்பவங்கள் ஹிஸ்டரியில நடந்தவை, ஆனா ஆன்சர் இன்னும் கிடைக்கல. சில உண்மைகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த 5 ஈவென்ட்ஸ்ல எது உங்களுக்கு அதிகமா ஷாக்கிங்? உங்க தியரி என்ன? கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்டரி கதைகள், இன்னும் பல அன்எக்ஸ்பிளைன்டு மிஸ்ட்ரீஸ் வருது.